ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மழை காலத்தில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கிறேன். இந்த சூப் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வச்சு செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் குக்கரில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கூட இருக்கும். அதாவது ஒரு 600 ml தண்ணி இருக்கும். இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் போனோடு தான் சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் எடுக்கல. ஸ்டாக் வாட்டர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த சிக்கனை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். கழுவி போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதில் நம்ம லிட் போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வரைக்கும் மூடி வச்சிடலாம், வர வரைக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்குன்னு. சூப்பராக. இப்போ இது கூட பெப்பர், மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், சூப் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் வாட்டரை அப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். அது கூட 2 சிக்கன் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை நீங்கள் தனியாக வேறு ஏதாவது கறி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாக் வாட்டர் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஸ்டாக் வாட்டர் இதை தான் நம்ம சூப்பாக குடிக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். கண்டிப்பாக இதை இந்த சீசனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.